ज्येष्ठराजम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोदण्डपञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं मञ्जे सदाशिवमये परशिवमय ललितपौष्पपर्यङ्गे अधिचक्रमध्यमास्ते श्रीकामाक्षी नाम किमपि मम भाग्यं श्रीमात्रे नमः. ரொம்ப அற்புதமா ஆஷாட நவராத்திரியினுடையதான பிராரம்பம். அதாவது அமாவாசையிலிருந்து இருந்தா கூட நவராத்திரியானது நவராத்திரிகள்ல அதிகுப்தமா விளங்கக்கூடிய நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி தான். 4 நவராத்திரிகள் உண்டு அப்படின்னு சொல்லுவா. ஆனா 4 மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நவராத்திரி உண்டு. 12 மாசமும் 12 நவராத்திரி உண்டு. 12 மாசத்திலேயும் அந்தந்த அம்பாளுக்கு விசேஷமா நவராத்திரி கொண்டாடணுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுறது. அது பொதுவா தேவி உபாசகாளுடையதான வழக்கம். அந்த 12 மாசங்கள்ல புவனேஸ்வரிக்கு, திரிபுர பைரவிக்கு, தட்சிண காளிக்கு, தாராக்கு, தூமாவதிக்கு, சின்ன மஸ்தாக்குன்னு ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு மாசத்திலே நவராத்திரி கொண்டாடக்கூடிய வழக்கமானது உண்டு. அது உபாசனையிலே விளங்கக்கூடியவர்கள் யந்திரங்கள்ல ஆவரண பூஜைகளாலையும் அதுபோலே ஜபங்களாலையும் ஹோமங்களாலையும் தர்ப்பணங்களாலையும் பண்ணக்கூடிய வழக்கம். இந்த 12 நவராத்திரிகளை கொண்டாட முடியாதவர்கள் 4 நவராத்திரிகளை கொண்டாடணுங்கிறது சாஸ்திரம். 4 நவராத்திரிகள் மாக மாசத்திலே வரக்கூடிய ஷியாமளா நவராத்திரி, ஆஷாட மாசத்திலே வரக்கூடிய வாராகி நவராத்திரி, அதுபோல சைத்திர மாசத்திலே வரக்கூடிய வசந்த நவராத்திரி, புரட்டாசி மாசத்தில் எல்லோருக்கும் தெரிஞ்ச சாரதா நவராத்திரி அப்படின்னு 4 நவராத்திரங்கள் அதிவிசேஷமா விளங்குறதுங்கிறதும். இந்த 4 நவராத்திரங்களையும் கொண்டாடணும் அப்படின்னு தேவி பாகவதத்திலே சாட்சாத் புவனேஸ்வரியான ஜெகன்மாதா சொல்றா. எனக்கு பிரியமானது இந்த 4 நவராத்திரிகள், இந்த 4 நவராத்திரிகளை எல்லோரும் கொண்டாடணும்னு பகவதி சொல்றா. அந்த 4 நவராத்திரங்கள்ல இப்போ எல்லோருக்கும் 2 நவராத்திரி தெரியும். வசந்த நவராத்திரியும் சாரதா நவராத்திரியும் எல்லோருக்கும் தெரிஞ்சது. இந்த ஆஷாட நவராத்திரி இப்போ ரொம்ப பிராபல்யமாக எல்லோரும் மகாவாராகியை விசேஷமா வழிபடக்கூடியதான நவராத்திரியாக இப்பொழுது விளங்கிட்டு வளருது. அதிலேயும் இந்த ஆஷாட நவராத்திரியானது வேற எங்கேயாவது இவ்வளவு கோலாகலமா நடக்கிறதான்னு கேட்டா இல்லை. இந்த விளக்கு கடையில ராஜலட்சுமி அம்மா இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கா. இந்த அளவுக்கு வேற எந்த க்ஷேத்திரத்திலையாவது இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கிறதா? தட்சிண பாரதத்திலே மாத்திரம் நான் சொல்லல, உத்தர பாரதத்திலேயும் கூட வாராகி ஆலயம் விளங்கக்கூடிய காசியிலானாலும் சரி, ஒடிசாவிலானாலும் சரி, காமாக்கியாவிலானாலும் சரி, இந்த அளவுக்கு அந்த நவராத்திரியை ஒருத்தருமே கொண்டாடவே இல்லை. அப்ப அம்பாள் யார் மூலமா தன்னை எப்படி கொண்டாடப்படணும், தனக்கு எப்படி வழிபாடு நடக்கணுங்கிறது அம்பாள் தீர்மானம் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியறது. அத்தனை விசேஷமாக இந்த இடத்திலே ஆஷாட நவராத்திரியானது வருஷா வருஷம் விசேஷமா கொண்டாடின்னு இருக்கா. ஆத்மார்த்தமா ராஜலட்சுமி அம்மா பண்ணுறதுனால இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் பிரத்யட்சமா ஆவிர்பவிச்சு வந்து நவராத்திரி உற்சவத்தை ஏத்துக்கிறா. நம்ம எல்லோரும் அதிலே கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லோராலையும் ஆர்கனைஸ் பண்ணிட முடியாது ஒரு விஷயத்தை. இத்தனை பிரம்மாண்டமா பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லோருக்கும், அதாவது படிச்சவாளானாலும் சரி, பாமராளானாலும் சரி, எல்லோருக்கும் அந்த விஷயமானது போய் சேரணும், அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை, அதுவும் 9 தினங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு, இதுல தன்னலமா ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாருக்கும் அம்பாளுடைய பெருமை போய் சேரணும், வாராகியினுடைய கிருப்பையானது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரே எண்ணம் தான் அவளுக்கு. அப்படி விசேஷமா அப்படி 9 நாள் அடுத்து இன்னைக்கு மகாவாராகி யாகமானது நடக்க போறது. அதை தொடர்ந்து பிரதமை தொடங்கி நவமி பரியந்தம் 9 தினங்கள் வாராகிக்கு காலம்பர முழுக்க பாராயணம், சாயங்காலம் முழுக்க குத்துவிளக்கு பூஜை அப்படின்னு விசேஷமா நடக்கிறது. எல்லோரும் திரளாக கலந்து கொண்டு தேவியினுடைய கிருப்பையை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துகிறோம். ஏன்னா வாராகியை விட கருணை பொருந்திய தெய்வம் இல்லை, அவளுக்கு மேல சச்சிதானந்த ரூபமானது கிடையாது. வீரை கவிராய பண்டிதர் ஏன்னா விளக்கு கடையில என்னுடைய வீடியோஸை பார்த்தவா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து வாராகி மாலை பத்தி நான் பேசிட்டே இருக்கேன். அபிராமி அந்தாதியானது எப்படி ஸ்ரீவித்யின் பெருமையை நமக்கு விசேஷமா சொல்லறதோ, தேவியின் பராக்கிரமத்தை சொல்லறதோ, அதுபோல வாராகி மாலை முழுக்க முழுக்க பரபிரம்ம ரூபமாவே பிரகாசிக்கக்கூடிய வாராகியின் மகிமையை சொல்லறது. அவள் சச்சிதானந்த பரபிரம்மஸ்வரூபிணி தான். உபனிஷத்திலே எவள் லலிதா மகா திரிபுர சுந்தரிங்கிற நாமத்தை
நாமத்தோடு பிரகாசிக்கிறாளோ அவளே தான் வாராகியா இருக்காங்கிறது பகுவருச்சோபனிஷத் வேதோபனிஷதங்கள்லயே மகாவாராகியின் பராக்கிரமத்தை நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. வாராகி உபனிஷத்துன்னு உபனிஷத்து உண்டு, நமக்கு அது கிடைக்கல. வாராகி மேலேயே உபனிஷத்தானது உண்டு. வேதங்கள்ல எது பரபிரம்மமாக பரிபாலிக்கப்பட்டிருக்கோ பிரதிபாலிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரம்மஸ்வரூபம் தான் சாட்சாத் வாராகி. அவள் மகிமையை நம்ம பூரணமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க இந்த வாராகி மாலையை நாம பாராயணம் பண்ணினாக்க அது நமக்கு புரியும். ஏன்னா கவிராக பண்டிதர் சொல்றார், வாராகி தான் பாலா திரிபுர சுந்தரியா இருக்கா, வாராகி தான் புவனேஸ்வரியா இருக்கா, வாராகி தான் ஸ்வயம் லலிதா மகா திரிபுர சுந்தரியாக 3 ரூபத்திலே பிரகாசிக்க கூடியவளும் அன்னை வாராகியே. இந்த வாராகியத்தான் பிரம்மா உபாசனை பண்றார், இந்த வாராகியத்தான் சாட்சாத் மகாவிஷ்ணு உபாசனை பண்றார், இவளைத்தான் சாட்சாத் ருத்ரமூர்த்தியான பரமேஸ்வரனும் உபாசனை பண்றார். வாலை புவனை திரிபுரை மூன்றையும் காலையும் மாலையும் உச்சியுமாகவே யாரு வழிபடுறான்னு கேட்டா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே அம்பாளை வழிபடுறா அப்படின்னு சொன்னாக்க இவளுடையதான பராக்கிரமத்தையும் இந்த பெருமையையும் அவள் வைபவத்தையும் சொல்லறதுக்கு யாராலையுமே முடியாது. அதைத்தான் மூக்க பஞ்சசதியிலே காமாட்சி அம்பாளுக்கு 16 ஸ்வரூபத்தை சொல்லி இருக்கா. ஏன்னா காஞ்சிபுரத்திற்கு மேல க்ஷேத்திரம் கிடையாது, காமாட்சிக்கு மேல வேற ஸ்வரூபம் இல்லை. அத்தனை தேவதா மூர்த்தங்களும் ஏகமா எங்க ஒடுங்கிறதுன்னு கேட்டா காஞ்சிபுரத்திலே ஒடுங்கிறது. அதனால தான் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் ஆதியாக தமிழ்நாட்டிலனே இல்லை, இந்த பாரதத்திலே விளங்கக்கூடிய அத்தனை க்ஷேத்திரங்களுக்கும் மூலமா ஆதாரமா விளங்கக்கூடியது எதுன்னா காஞ்சிபுரம் தான். அதிலே விளங்கக்கூடிய காமகோட்டி மகாபீட்டத்தின் மத்தியத்திலே பிரகாசிக்கக்கூடிய காமாட்சி பரதேவதையினுடைய ஸ்வரூபத்திற்கு மேலே வேற ஸ்வரூபம் இல்லை. அவளே தான் எல்லா ரூபத்திலையும் இருக்கா. நாம என்னென்ன தேவதைகளை பார்க்கிறோமோ என்னென்ன தெய்வத்தை வழிபடுறோமோ அத்தனை தேவதைகளும் காமாட்சி கிட்ட இருந்து உற்பத்தியானவாதான், மறுபடி காமாட்சி கிட்ட ஒடுங்க போறவாதான். அப்பேற்பட்ட மூர்த்தி. அந்த காமாட்சிக்கு அநேக வடிவங்கள் உண்டு. நம்ம காஞ்சிபுரத்துக்கு போறோம், காயத்ரி மண்டபத்திலே உட்கார்ந்து காமாட்சியை தரிசனம் பண்றோம். ஷீலா ரூபத்தில் நமக்கு துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதுகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அப்படின்னு அங்குஷத்தையும் பாஷத்தையும் கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் கொண்டவளாக லலிதா மகா திரிபுர சுந்தரியா நமக்கு ஜெகன்மாதா தரிசனம் கொடுக்கறா. ஆனாலும் கூட அந்த ஒரு ரூபம் மாத்திரம் இல்லை, அவளேதான் பெற்றெடுத்த தாய், அவளேதான் உயிர் துணையாக விளங்கக்கூடியவள், அவளேதான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா விளங்கக்கூடியவள், திருமூர்த்திகளாலையும் ஆராதிக்கப்பட்ட பராசக்தியானவள். அந்த பராசக்திக்கு 16 ரூபங்களை நமக்கு விசேஷமா சொல்ற. அநேக வடிவங்கள் விளங்கிய போதிலும் கூட அவளுக்கு பிரதானியமாக விளங்கக்கூடிய 16 ரூபங்களை சொல்லும் பொழுது அந்த 16 வடிவங்களிலே சாட்சாத் வாராகி ரூபமாகவும் சாட்சாத் அம்பாள் இருக்கா. அதை தாடுதரிபு பரிபடன பயஹரண நிபுண ஹல முசலா குரோடபதி பீஷணமுகி கிருடசி ஜெகதி த்வமேவ காமாட்சி. தாயே பகவதி காமாட்சி, நீயேதான் உன்னுடைய கரங்களிலே உலக்கையும் கலப்பையும் தாங்கினவளாக எதிரி கூட்டங்களை அழிப்பதற்காக வாராக முகத்தை கொண்டவளாக வாராகி எனும்படியான நாமத்தோடே விளங்குகின்றாய் அப்படின்னு நமக்கு மூகாச்சாரியாள் காமாட்சி தான் சாட்சாத் வாராகியாக மகாவாராகியாக எதிரி கூட்டங்களை வேரோடு அழிக்கக்கூடியவளாக எதிரி கூட்டங்களை வேரோடு அழிக்கக்கூடியவளாக அந்த அன்னை தானே விளங்குகின்றாள் அப்படின்னு. எதிரிகள் அழியணும்னா வாராகியை வழிபடணுமா? சில பேர் கேட்கறா என்கிட்ட, நிறைய எதிரிகள் இருக்கா, அவள்லாம் அழியணும்னா வாராகியை வழிபடணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. யார் எதிரின்னு கேட்டா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் தான் எதிரி. நம்ம உள்ளுக்குள்ளேயே இந்த காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாத்சரியம் அகங்காரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் தான் நமக்கு சத்ருக்களாக விளங்கக்கூடியது. நமக்குள்ளே விளங்கக்கூடியதான அந்தர் சத்ருக்களை அழிக்கக்கூடியவள் வாராகி. அவளை நமஸ்காரம் பண்ணினாக்கா நமக்கு கெட்ட எண்ணமே ஏற்படாது, நமக்கு கெட்ட எண்ணமே ஏற்படாது. எப்பொழுதும் வாராகியை சரணாகதி பண்ணினாக்கா. அதனால தான் அவள் எதிரிகளை அழிக்க கூடியவளாக இருக்கா. முதல்ல வெளியில இருக்கிற எதிரி எப்படி உற்பத்தியாரா?
நமக்குள்ள இருக்கிற எதிரிகளால தானே வெளியில ஒரு எதிரி உற்பத்தியாரா. அப்போ முதல்ல அழிக்க வேண்டியது வெளியில எதிரி இல்லை, நமக்குள்ளே விளங்கக்கூடியதான எதிரி. அப்படித்தான் இந்த வாராகி மாலை பார்த்தேன் அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்க எதிரியை அழித்து விடுங்கும்படியா தான் வளருது. எல்லா இடத்திலேயுமே நிறைய செய்யுளிலே பார்த்தா ஒரு 4-5 செய்யுளை தவிர எரியா எரித்து விடுவாள் வாராகியே அப்படின்னு எதிரியை அழிச்சுடுன்னு தான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளும்படியா இருக்கு. ஆனா நம்ம இதை பாராயணம் செய்யும் பொழுது, ஏன்னா இப்ப ஆஷாட நவராத்திரி வரப்போறது, நீங்க எல்லோரும் இந்த வாராகி மாலையிலே ஒரு 4-5 செய்யுளையாவது நித்தியமும் பாராயணம் பண்ணுங்கோ. ஏன்னா இது அத்தனை விதமான ஒரு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது, எதிரிகளை ஒழிக்கக்கூடியது, சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா ஒருத்தர் பார்த்தேன் அப்படின்னாக்க, இந்த பெண்ணாடம்னு ஒரு ஊர் உண்டு, பாடல் பெற்ற சிவக்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாளுக்கு ஆமோதனாம்பிகான்னு பேரு. அந்த இடத்துல அவருக்கு என்னன்னாக்க அம்பாள் மேல ரொம்ப அபரிமிதமான ஒரு பக்தி அவருக்கு. ஆனாலும் கொஞ்சம் ஆபீஸ்ல பார்த்தேன் அப்படின்னா, இப்ப பிரச்சனை இல்லாத ஆபீஸ் கிடையாது, எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். அப்போ அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டேன்னாக்க ஒண்ணுமே இல்லை. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் இது, நான் வாராகி மாலை ரொம்ப பாராயணம் பண்ண மாட்டேன், அபிராமி எந்தாதி தான் பாராயணம் பண்ணுவேன். ஆனா எனக்கு எப்போ பிரச்சனைன்னு வர்றதோ அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து நான் வாராகி மாலைய பாராயணம் பண்ணினா மறுநாள் காலம் வரை அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாம போயிடும். இது ஒரு தடவை நடந்தது கிடையாது, பல தடவை அனுபவத்தில் நான் உணர்ந்ததுன்னு சொன்னேன். அப்போ ஒரு தரம் பாராயணம் பண்ணினாலே நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ, என்ன பிரச்சனைகள் இருக்கோ நிவர்த்தி பண்ணக்கூடிய வல்லமை எதற்கு உண்டோ, இந்த வாராகி மாலைக்கு உண்டு. ஏன்னா இது முழுக்க முழுக்க பீஜாட்சரங்களால் ஆன அற்புதமான ஒரு செய்யுள். அதை எழுதியவர் பரமதேவி உபாசகர். ஏன்னா சாதாரண மக்களுடைய வாக்குக்கு பலன் இல்லாம இருக்கலாம். இதை எழுதினவர் கவிராய பண்டிதர், மீனாட்சியின் கருணைக்கு பாத்திரமானவர், பராசக்தியின் கிருபா கட்டாட்சத்தினாலே அவர் வாக்கிலிருந்து வந்த அத்தனையும் அமிர்தம்தான். எப்படி அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணினாக்க அம்பாளை பிரத்யட்சமா கொண்டு நிறுத்திடும். அபிராமி அந்தாதிக்கு ஏன் அவ்வளவு மகிமை? சௌந்தரிய லகரி படிக்கிறதுக்கு முடியலே, சகஸ்ரநாமா படிக்கிறதுக்கு முடியலேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அபிராமி அந்தாதிக்குள்ள அத்தனையுமே அடக்கமா இருக்கு. அபிராமி அந்தாதிக்கு மேல வேற கிரந்தம் இல்லை. சகஸ்ரநாமாவிலும் சௌந்தரிய லகரியிலையும் என்னென்ன ரகசியங்கள் இருக்கோ அது அத்தனையுமே அபிராமி அந்தாதியிலேயே விளங்குறது. ஒவ்வொரு செய்யுளுக்கும் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் வியாக்கியானம் பண்ண முடியும். உதிக்கின்ற செங்கதிர்ங்கிற செய்யுளுக்கு மாத்திரம் இப்ப வியாக்கியானம் பண்ணினா 2 மணி நேரம் அர்த்தம் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு செய்யுளிலேயும் தேவியினுடைய தத்துவங்கள் பூர்ணமா விளங்கக்கூடியது அபிராமி அந்தாதி. அதனால தான் நீங்க அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துக்கு அம்பாள் வந்துடுவோம். அபிராமி அந்தாதிய பண்ணினா அந்த இடத்துக்கு அம்பாள் வந்துடுவோம். அது மாதிரி தான் இந்த வாராகி மாலையை பாராயணம் பண்ணினா அந்த இடத்திலே வாராகியின் ஆவிர்பாவமானது ஏற்படும். எப்பொழுதுமே நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு பாராயணம் பண்ணணும். ஏன்னாக்க அந்த தீப ஜோதியிலே அந்த தேவியினுடைய ஆவிர்பாவமானது ஏற்படுறது. நம்ம தனியா ஆவாகயாமின்னு சொல்லி ஆவாகனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விளக்க ஏத்துட்டேள் அப்படின்னாலே எந்த அம்பாவை நினைச்சு நீங்க தீபத்தை ஏத்தறேளோ, எந்த சுவாமியை நினைச்சு நீங்க தீபத்தை ஏத்தறேளோ அந்த விளக்கிலே அந்த தேவியின் சாட்சா்காரமானது ஏற்படுறது, அந்த தேவியின் ஆவிர்பாவமானது ஏற்படுறது. அதனால எந்த பாராயணத்தை பண்ணறதுக்கு முன்னாடியும் தீபத்தை ஏற்றிட்டு பாராயணம் பண்ணினாக்க அதற்கு அபரிமிதமான பலன் உண்டு. அப்படி இந்த வாராகி மாலையிலே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 2 விஷயத்தை மாத்திரம் பார்த்துட்டு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்படி முதல்ல வாராகி மாலையில 30ஐயும் பாராயணம் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறதுன்னா முதல் ஸ்லோகமே தியானம்தான். 2 குழை கோமலம் தாழ் புஷ்பராகம், 2 கண்ணும் குருமணி நீலம், கை கோமேதகம், நகம் கூர்வைரம், திருக்கை முத்துக்கணிவாய் பவழம் சிறந்தவல்லி, மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே அப்படின்னு வாராகி மாலையிலே இந்த செய்யுளானது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. எப்படி அபிராமி அந்தாதியில 100 செய்யுளுக்கும் 100 பலன் சொல்லி இருக்கோ,
அதுபோலே ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. 3 தியானமானது இந்த வாராகி மாலையிலே விளங்குறது. ஞான பிரதான்யமான தியானம் ஒன்றும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தியானம் ஒன்றும், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தியானம் ஒன்றும், 3 தியானம் விளங்குறது. இதிலே முதல் செய்யுளை நித்தியமும் 16 தரம் பாராயணம் பண்ணினாக்க ஐஸ்வர்யம் பெருகும். இது இதனுடையதான பலன். ஏன்னா அம்பாள நவரத்னங்களுடைய ஸ்வரூபமா சொல்லி தேவியின் திருமேனியிலே நவரத்னங்கள் விளங்குறதுங்கும்படியாக 2 குழை கோமலம் 2 காதுகள்லையும் கோமலத்தாலான தாடங்கங்களை தரிச்சு கொண்டு பிரகாசிக்கிறா. வைடூரியத்தினாலான தாடங்கங்களை போட்டுருக்கா. தாழ் புஷ்பராகம், புஷ்பராகம் போலே பிரகாசிக்கக்கூடிய பாதங்களை கொண்டவள். 2 கண்ணும் குருமணி நீலம், 2 நேத்திரங்களும் நீலவர்ணமாக. அதாவது ஏன் இங்க நீலம்னு சொல்லியிருக்கான்னு கேட்டா, அம்பாள் எப்படி இருக்கா? கருணை வழிந்தோட கூடிய விழிகளை கொண்டவளாக இருக்கா. ரௌத்ரமான முகத்தோட விளங்கக்கூடியவளா இல்ல. ஏன்னா கவிராக பண்டிதர் பின்னாடியும் சொல்றார், கருணை வழிந்தோட கூடிய விழிகளை கொண்டவளா இருக்கிறதுனால தான் அவள் நேத்திரமானது நீலம் வர்ணமா பிரகாசிக்கிறது. ஏன்னா அம்பாளுடைய கண்ணை தாமரைக்கு சமானமா இவ்விடத்திலே சொல்லல, நீலோத்பல புஷ்பத்திற்கு சமானமா சொல்லியிருக்கா. ஏன்னா நீலோத்பல புஷ்பம் குளிர்ச்சி பொருந்தியது. அம்பாளுடைய கண்ணு எப்படி இருக்கு, வாராகியினுடைய நேத்திரங்கள் எப்படி இருக்குன்னா குளிர்ச்சி பொருந்தியதாக, தன்னை தேடி வரக்கூடிய பக்தனை அரவணைக்க கூடியதாக, தன்னை தேடி வரக்கூடிய பக்தனை அரவணைக்க கூடியதான அழகியதான கண்களை கொண்டவள். வந்தியா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி காஞ்சிபுரத்திலே போய் காமாட்சி அம்பாள் சந்நிதியில உட்காண்டோம் அப்படின்னா அம்பாள் நம்மளை பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். வந்தியா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மயிலாப்பூர் கற்பகாம்பா சந்நிதிக்கு போனேன்னா நமக்கு இருக்க வேண்டாம், ஒரு 50 வருஷம் முன்னாடி வெளியில நின்று அம்பாளை பார்த்து கேட்பாளாம். எல்லோருக்கும் நடக்கும்னு சொல்லல, ஒரு சில பேருக்கு அம்மா அப்படின்னு கூப்பிட்டா என்ன வேணும்னு பதில் கேட்டுதான். கற்பகாம்பா சந்நிதியில அப்பேற்பட்ட தெய்வம் கற்பகாம்பா அங்க இருக்காளே. அப்போ சாதாரண தெய்வம் இல்லை, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். இப்போ அதர்மம் ரொம்ப பெருகி போனதுனாலயோ என்னமோ ஒருத்தருக்கும் அந்த குரல் கேட்கறது இல்லை. ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில நுழையும் பொழுது அம்மா அப்படின்னா என்ன வேணும்னு கேட்குமா மயிலாப்பூர்ல. அப்பேற்பட்ட பேசுற தெய்வம் கற்பகாம்பா. அது மாதிரி இவளுடைய நேத்திரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, கருணை வழிந்தோடக்கூடிய கண்களை கொண்டவளாக, கோமேதகம் போல் சிவந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளை கொண்டவளாக வராபயத்தை வச்சிருக்கா இல்லையா. யார் என்ன கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய தெய்வமாக அம்பாள் இருக்கா. கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக அம்பாள் வராபயத்தை தாங்கி கொண்டவளாக பரமேஸ்வரி இருக்கான்னா. கை கோமேதகம், நகம் கூர் வைரம். அதே சமயம் நகமானது கூர் வைரமா இருக்குங்கிறது எதை குறிக்கிறதுன்னா பாபிகளை அழிக்க கூடியவளா இருக்கா. இவளுக்கே தண்டநாதான்னு பேரு. தண்டத்தை கையில வச்சுருக்கா பார்த்தேளா. தண்டநாதா, தண்டநாயிகான்னு பேரு. தர்ம தேவத்தை. அதாவது மத்த சுவாமி எல்லாமாவது கொஞ்சம் ஏதாவது போனா போகட்டும்னு விட்டுடும், இவ விட மாட்டா. ஏன்னா தர்மத்தை மீறி யார் எந்த காரியத்தை செய்தாலும் அது அம்பாளுக்கு பிடிக்காது. தர்ம தேவதையாக பிரகாசிக்க கூடியவள் இவள். அந்த காரணத்தினாலே தான் தண்டநாயிகா அப்படின்னு இவளுக்கு பெயர். அப்படி நகம் கூர் வைரம், திருநகை முத்து. அவர் சிரிப்பானது முத்து போல் பிரகாசிக்க கூடியதான சிரிப்பு. கனிவாய் பவழம், பவழத்தை போல சிவந்த அதரங்களை கொண்டவள், உதட்டை கொண்டவள். சிறந்தவல்லி, மரகத நாமம், திருமேனியும் பச்சை மாணிக்கமே. பச்சை பசேல்னு விளங்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தோட கூட்ட விளங்கக்கூடியவளாக ஜெகன்மாதாவான மகாவாராகி பிரகாசிக்கிறாங்கிறது முதல் செய்யுள் வாராகி மாலையிலே. இந்த செய்யுள பாராயணம் பண்ணிண்டே வந்தா யாரான ஐஸ்வர்யத்துக்கு கஷ்டப்படுறவா இந்த செய்யுளை விடாமல் 16 தடவை பாராயணம் பண்ணினாக்க, நித்தியமும் பாராயணம் பண்ணினா ஐஸ்வர்யம் பெருகும். அதுல சந்தேகம் இல்லை. இல்ல எனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறவா பார்த்தேன்னா 15வது செய்யுள். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான செய்யுள். இது லோகத்துல குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறா, குழந்தைகள் படிப்பு வர மாட்டேங்கிறது சரியா அப்படின்னு இருக்கப்பட்டவாளா இருந்தாலும் சரி, ஞானமானது பெருகணும், தேவீபரமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த 15வது செய்யுளை பாராயணம் பண்ணினாக்க அவளுக்கு ஞானம் பெருகும். ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும்.
வாராகியை பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அம்பாள் உக்ரமான மூர்த்தியோ ரொம்ப ரௌத்ரமான மூர்த்தியோன்னெல்லாம் சில பேர் யோஜனை பண்ணுவா. அப்படி கிடையவே கிடையாது. நிர்வியாஜ கருணாமூர்த்தி, அதுல சந்தேகமே இல்லை. எப்படி காமாட்சி கருணாமூர்த்தியா இருக்காளோ, ராஜமாதங்கி கருணாமூர்த்தியா இருக்காளோ, அது போல மகாவாராகி நிர்வியாஜமான கருணாமூர்த்தி தான். அதைத்தான் அம்பாளை உணர்ந்த கவிராக பண்டிதர் சொல்றார். உணராதவா சொல்லக்கூடிய வாக்கை நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. யாரு உணர்ந்திருக்காளோ அவ வாக்கை சொல்ல எடுத்துக்கணும் இல்லையா? அபிராமி பட்டர் சொன்னார். எப்படி சொன்னார்னு கேட்டா, என் கண்ணோடியவா, எந்த அம்பாளை பார்க்க முடியாதோ என் கண்ணால நான் அவளை பார்த்துட்டேன் 80வது ஸ்லோகத்திலே பதிவு பண்ணிருக்க. கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா, என் கண்ணோடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவான்னு. ஏன்னா அம்பாளை நான் பார்த்துட்டேன்னு வேற யாரான பதிவு பண்ணிருக்காளா? எத்தனை ஸ்லோகம் நம்ம பாராயணம் பண்றோம், எத்தனை புராணம் நம்ம பண்ணிருக்கோம். எதுலையாவது நான் அம்பாளை பார்த்திருக்கேன் யாரானு பிரத்யட்சமா சொல்லி இருக்காளான்னு கேட்டா ஒருத்தரும் சொன்னதில்லை. அபிராமி அந்தாதியிலே நான் அம்பாளை பார்த்துட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணினார். அது மாதிரி தான் கவிராக பண்டிதர் இங்கே வாராகையை சொல்லும் பொழுது, கருணை வழிந்தோடுகின்ற விழியும், அவள் கண்ணி, அவள் பிரத்யட்சமா பார்த்தவர் அம்பாளை. பார்க்காதவா சொல்றது எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் அம்பாளை பிரத்யட்சமா பார்த்து தேவியை கண்டு கருணை வழிந்தோடுகின்ற விழியும் அப்படின்னார். அப்படின்னா இவளுக்கு மேல வேற தெய்வம் உண்டா அனுகிரகம் பண்ணறதுக்கு? மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாள் அம்பாள் வருவாளா? நீங்க ஆராதனை பண்ணினீங்கன்னா உங்க நேத்திரங்களுக்கு தெரியும்படியாக தன் காட்சியை அவள் கொடுப்பாள். இது ஏதோ அகஸ்மாத்தா சொன்னதோ இல்ல உயர்வா சொல்றதோ கிடையாது. நம்ம ஆத்மார்த்தமா பண்ணினாக்க வஜ்ரகோஷத்தின் மேல ஏறிண்டு சிம்ம வாகனத்திலே நம்ம பார்க்கும்படியாக அம்பிகை வருவாள். அது எப்படி வரும்? ஸ்வப்னத்திலே வருமா, ஜாகிரதாவஸ்தையில வருமா, விழிப்பும் கனவும் இல்லாத நிலையிலே வருமா? அது அவ தீர்மானம் பண்ணுவோம். ஆனா அம்பாள் வருவா அப்படிங்கிற நம்பிக்கையோட அவள் ஆராதனை பண்ணினேன்னா அவள் வருவா. அதுக்குத்தான் நவராத்திரி. நம்ம வேற எதுக்காகவும் நவராத்திரி கிடையாது. 4 நவராத்திரியுமே அவளை பார்க்கணும், அவள் சிந்தனையிலேயே இருக்கணும், அவளை தவிர வேறு எந்த கதையும் இல்லைங்கிற ஸ்திதியில இருக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் நவராத்திரி. அப்பேற்பட்ட நவராத்திரியானது சொல்லறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நேரமின்மையின் காரணமாகவும் நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நீங்க எல்லோரும் அம்பாளை ஆத்மார்த்தமா ஆராதனை செய்து அவளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். 9 நாளும் இங்க நவராத்திரி நடக்க போறது. நவராத்திரியில கலந்துண்டு, குத்துவிளக்கு பூஜையில கலந்துண்டு, பாராயணங்கள்ல கலந்துண்டு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை பிரம்மாண்டமா வேற ஒருத்தரும் பண்ணினது கிடையாது. அப்படி ஒரு நவராத்திரியானது இங்கே நடக்கிறது. எல்லோரும் இதிலே கலந்துண்டு சாட்சாத் சச்சிதானந்த பரபிரம்மஸ்வரூபமாவே பிரகாசிக்கக்கூடிய மகாவாராகியினுடைய கருணா கடாட்சத்தை எல்லோரும் பெற வேண்டும்னு பிரார்த்தனை செய்துக்கிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி. நமஸ்காரம்.